இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 days வந்து ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 days வந்து ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இமீடியட் ஜாயினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடியல் கேண்டிடேட்ஸ் வில் டிஸ்பிளே த ஃபாலோயிங் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து மெயினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேர்டு, எக்ஸல், பிபிடி, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் வெர்பல், ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் சூப்பர்விஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இல்லையா. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் சூப்பர்விஷன்லேயும் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சதர்லேண்ட். ஸோ சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ் லொக்கேஷனுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அல்லது ரிட்டன் மெட்டீரியல் அத்தரைசேஷன் கிரியேஷன், ஸோ இதெல்லாம் உங்களோட டியூட்டிஸில் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து நவுக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜாப் வந்து சதர்லேண்ட் சென்னையில் இருக்க ஆஃபீஸ் லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் ரிமோட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிலே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.